இரவுல சாப்பாட்டை திருடி சாப்பிட்ற முனிப்பனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதனாலேயே இந்த ஊரில் இரவு சாப்பாடே செய்ய மாட்டாங்க. அதை சாயங்காலமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. மலையர்க்கன்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் மலையோட காட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற மக்களோட எல்லா கோழி ஆடு மாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருடி வேட்டையாடி சாப்பிட்டு வந்திருக்கான். சாதாரணமாக இல்லை, அந்த சாப்பிட்ற இடம் எல்லாமே ரத்த கரையாக ரத்த கோலமாக ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. வீட்டுக்கு வெளியில் இருக்கிற வாசல் கோயில் குளம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த அரக்கன் இருக்கிற ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டு அந்த இடத்தையும் ரத்த கரையாகிட்டு போயிருக்கான். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்கு நடுவில் இருக்க அந்த முனிப்பன் கிட்ட போய் வேண்டுறாங்க, எப்படியாவது இந்த அரக்கனை ஊரை விட்டு வேட்டைங்க, எங்களை பாதுகாத்து எங்கள் வழி நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த அரக்கனோட வேட்டை ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பொறுக்க முடியாத அந்த மக்கள் பக்கத்து ஊரில் மிகப்பெரிய ஒரு பூஜை பண்ணுற ஒரு பூசாரி இருக்கான். அவர் கூட்டிகிட்டு வராரு. கூட்டு வந்து இந்த முனிப்பனுக்கு பூஜை பண்ண சொல்கிறாரு. அவரும் வந்து பூஜை பண்ணும்போது முனிப்பன் அந்த பூசாரி கிட்ட பேசியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி 18 ஆடும் 18 கோழியும் படையில வைங்க, அது சாதாரணமாக இல்லை உயிரோட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கிட்ட முனிப்பன் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் அந்த கோழி ஆடியும் கொண்டு வந்து அந்த முனிப்பனுக்கு படையில வைக்கிறாங்க. படையில வச்சு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இரவு நைட் ஆகும்போது அந்த அரக்கன் மோப்பம் முடிச்சு அந்த ஆடுகளையும் கோழிகளையும் சாப்பிட வரும். அங்கே வந்து அந்த அரக்கனை முனிப்பன் அங்கேயே சம்பவம் செய்கிறார். அவரோட கோயிலுக்கு அடியிலேயே மண்ணில் போட்டு புதைச்சிடறாரு, திரும்பி வராத மாதிரி. இருந்தாலும் அந்த முனிப்பனுக்கு கோவம் அடங்கவே இல்லை. ஊர் மக்கள் மேலே சரியான கோவம். காரணம், அவங்க வச்சு அந்த 18 ஆடு 18 கோழியில் பார்த்தீங்கன்னா வெறும் 15 தான் இருக்கு, 3 கோழி மிஸ்ஸிங். அவங்க கரெக்டாக 18 கோழி வைக்கிறார். அதனால காண்டான முனியப்பன் என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்கள் இரவில் சமைக்கிற எல்லா சாப்பாட்டையுமே இவர் எடுத்துறாரு. அதனால ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தினமும் இரவு சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் அந்த முனிப்பன் கோயில் வைக்கிறாங்க. இருந்தாலும் தன்னோட வீட்டில் இருக்கிற சாப்பாடு தான் காலி ஆயிட்டு இருக்குது. முனிப்பன் அந்த சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இதனால அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இரவு சாப்பாடே சமைக்கிறது இல்லை. அந்த சாப்பாடை சாயந்தரமே சமைச்சு சூரியன் மாறியதுக்குள்ள அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க.